வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த 200cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட் வெஹிக்கல்ஸை பார்ப்போம். அந்த வெஹிக்கல் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் கம்ஃபர்டியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கல் நம்ம ஹோண்டாவோட CB200X ஆமாங்க. இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸு, சூப்பர் ஸ்போர்ட்டியரான டிசைனோட ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரியே இது நல்ல ஒரு அட்வென்ச்சரிஸ்டிக் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட் அப்பியரன்ஸில் ரியலி நல்லாவே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட டிசைனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இதோடைய பெல்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவலும் ரொம்ப நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, ஒரு 200cc மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அக்யூரஸாக சொல்லணும்னா 184.4cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருங்க. என்னப்பா 2 வால்வ் ஏர் கூல்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஜின் நல்ல ஒரு ரிஃபைண்டாக இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு கொடுக்குறாங்கன்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு கிளச் அப்ளிகேஷனும் செம்மவே ஈஸியாகவே இருக்குது, லைட்டராக இருக்குது கிளச்சு. ஓவரலாக இன்ஜின் நல்ல ஒரு ரிஃபைண்டாக நல்ல ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 17.03 bhp ஆஃப் பவர்ஸும் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ரீச் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் போகுது. பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் இந்த 200cc செக்மெண்ட்டில் ஒரு கம்மியான பெர்ஃபார்மன்ஸை தான் இது ஆஃபர் பண்ணுது. பட் இருந்தாலும் ஓகே. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து நீங்கள் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 43 kmpl கிட்ட வரைக்கும் மைலேஜ் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 40 to 45 kmpl கிட்ட வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு 200cc செக்மெண்ட்லேயே. சரி ஓகே. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்லியும் டிஸ்க் தான், பின்னாடியும் டிஸ்க் தான். பட் டுவெல் சேனல் பெஸ்ட்லாம் கிடையாது, சிங்கிள் சேனல் பெஸ்ட் மட்டும் தான். இது ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. டுவெல் சேனல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், என்ன பண்ணுறது. சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,84,000 வரைக்கும் சொல்கிறாங்க. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாகவே எனக்கு தெரியுது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 4V ஆமாங்க. இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்போர்ட்டி மோட்டர் சைக்கிள் தேவைன்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜ் அண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள், அந்த விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி RTR 164Vக்கும் இந்த 204Vக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த சீட்டை பார்த்து மேபி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மற்றபடி எந்தவித பெரிய சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே சேம் டிக்டோ தான். சின்ன சின்ன அந்த கிராஃபிக் சேஞ்சஸ் வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓவராலாக சிம்பிளாக சொல்லலாம் டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குறை கிடையாது. சரி, அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுலேயும் குறிப்பாக டிவிஎஸோட அந்த ஒரு ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர்ன்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனில் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ப்ராக்டிகாலிட்டி ஃபீச்சர் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, GTT டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு ஸ்க்ளச்சு அந்த ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல்லி அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருப்பாங்கன்றப்ப ஓவராலாக நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு வெஹிக்கிள் இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 4V. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 197.75cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான 4 வால்வுக்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட் கிளச் தான். இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 20.54 bhp பவர்ஸும் 17.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 127 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 40 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இன்ஜின் பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. அது என்ன ரீசன் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் வெறும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது என்னப்பா 5 ஸ்பீட் தானே முன்னாடி பார்த்த வெஹிக்கிள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அது அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள், அதுக்கு 5 ஸ்பீட் கொடுக்குறாங்கன்னா அது வேற விஷயம். பட் ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 200cc செக்மெண்ட்னு பார்க்கும்போது மற்ற ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்லாம் பார்த்தா அதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் இருக்குது. பட் நான் அதில் ஸ்டில்லும் 5 ஸ்பீட் கொடுக்கறது அந்த அளவுக்குலாம் எனக்கு பெட்டரான ஒரு விஷயமா ஃபீல் ஆகல. நிச்சயமாகவே இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ன்றதுல உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. சரி, அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்லியும் டிஸ்க், பின்னாடியும் டிஸ்க், டுவெல் சேனல் ABSம் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் ஓகே தான். சரி, ஆக மொத்தத்தில் வண்டி அரௌண்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு இதுவுமே ஸ்டாண்டர்ட் மாடல் தான்.
இதுவுமே சேம் ப்ரைஸிங் 1,84,000 தான் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4V ஆமாங்க. இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் எடுக்கணும். அதுலேயும் சொல்லப்போனால் இது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளுமே கூட. இதை மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் தான் என்னோட மெயின் மோட்டிவாக இருக்குன்றப்ப நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 210 லான்ச் ஆயிருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கலாம். பட் ஸ்டில் நோ இதுவுமே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். சரி ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ரேலி ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் விஷயத்தில் ரோட் அப்பியரன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 200cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதனோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான் இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 18.9 bhp பவர்ஸும் 17.35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வருது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை சொல்லலாம் அவ்வளோதான் போகுது. அதுக்கு மேலே போனாலாம் இந்த வண்டி அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா இது வந்து அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 32 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 30 to 35 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மைலேஜில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சாகணும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 12 டிஸ்க் கொடுக்குறாங்க. பட் சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும் தான். ஸ்டில் நோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை தான் ஃபீல் ஆகுது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,86,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,02,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஒரு காலத்தில் 1.5 லேக்கில் இருந்த ஒரு வெஹிக்கிள் இப்போ 2 lakh செக்மெண்ட் தொட்டுருச்சுன்றதை நினச்சா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸிங்க்கு இது ஒரு ஓகேவான ஒரு ப்ராடக்ட் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட்டு நம்ம கேடிஎம்மோட டியூக் 200 ஆமாங்க. இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கல் தான் எனக்கு வேணும். மற்றபடி எனக்கு மெயின்டெனன்ஸு ப்ரைஸிங் மாதிரி விஷயம் எல்லாம் ப்ராப்ளமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த கேடிஎம்மோட டியூக் 200. இதோடைய 3 முக்கியமான ஹைலைட். ஃபஸ்ட்டு டிசைன், செம்ம ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸு, பில்ட் குவாலிட்டி, அது மாதிரி விஷயங்களையும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பர்ஃபார்மன்ஸு. இந்த ஒரு 200cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதுல உங்களுக்கு டவுட்டே தேவையில்ல. மூணாவது விஷயம் ஹேண்டலிங் அண்ட் பிரேக்கிங் வெல் ஸ்டேபிள் இந்த செக்மெண்ட். அப்புறம் என்னப்பா ஒரு ஸ்போர்ட்டி மோட்டார் சைக்கிளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையும் இது பெஸ்ட்டாகவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஆமாங்க. சரி ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்பெக் பார்ப்போம். இன்ஜின் ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்கோங்க. இந்த என்னோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.67 bhp பவர்ஸும் 19.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 143 145 சம்திங் கிட்ட வரைக்கும் போகுது. அதுக்கு மேலே வண்டி போகலையான்னு கேட்டிங்கன்னா போகும். பட் எலக்ட்ரானிக்கலி கேப் பண்ணி வச்சிருக்காங்க ஃபார் சம் சேஃப்டி ரீசன்ஸ். அதுக்கடுத்து பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வித் டுவல் சேனல் ஏபிஎஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் அண்ட் பெஸ்ட் பிரேக்கிங் இதில் கொடுத்துருக்கிறது. ஆமாங்க. சரி ஓகே ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,46,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஸ்லைட்லி ஹைக்கு தான். பட் நான் அந்த ஒரு ப்ரைஸிங்க்கு அந்த ஒரு ப்ராடக்ட்ன்றது ஒரு நல்ல ப்ராடக்ட்ன்றதுல டவுட் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் மற்ற 200cc கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வரும். பட் ஆனால் எனக்கு ரொம்பவும் செலவுலாம் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைமில் எனக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற வெஹிக்கிள் நிச்சயமாக உங்களுக்கு சூட் ஆகும். அது என்னதை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் த கிங் ஆஃப் 200 த பஜாஜ் பல்சர் NS 200 ஆமாங்க. இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்காகவும் இருக்கணும். அட் த சேம் டைமில் நல்ல ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்களும் எனக்கு ரீசனபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப இந்த ஒரு வெஹிக்கிள் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன், இதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ்ன்றதுல ஏதாவது டவுட் இருக்கா? நல்லாவே இருக்குது வெஹிக்கிள். அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த 2025 அப்டேட்டில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது இல்லாமல் உங்களுக்கு லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு LED செட்டப்ன்ற மாதிரி ரொம்பவே நல்ல ஒரு சூப்பர் ஆங்கில இன்ஜின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல் இன்ஜின் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. சொல்லப்போனால் நம்ம KTMல இருக்கிறதும் இதுவும் சேம் இன்ஜின். அந்த கேஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு தெரியும். ஆமாங்க. சரி ஓகே அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.13 bhp பவர்ஸும்
18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் மீட்டர்ஸ் முடிது டாப் ஸ்பீடு ஒரு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 37 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இல்லை அந்த அளவுக்குலாம் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. மைலேஜ் விஷயத்தில் ஃபஸ்ட்டு பட் பர்ஃபார்மன்ஸு 125 சொல்கிறாங்க இல்லைங்களா, பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளால் ஒரு 150 கூட அச்சீவ் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. பிரேக்கிங் செட்டப்பு இதுலேயும் சேம் டிஸ்க் பிரேக் தான், டுவெல் சேனல் ABS, பிரேக்கிங் நல்லா இருக்குது, நோ ப்ராப்ளம். ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்டர் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,68,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,95,000 முடிக்கலான்றப்ப ப்ரைஸிங் விஷயத்துலையும் ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் இருக்குன்றதுல உங்களுக்கு டவுட்டே கிடையாது. சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.